என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நாம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும், எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறுவோம், எந்த தங்கு தடையுமின்றி வெற்றி பெறுவோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு எனது சீடர் என் பெயரால் போரூரில் ஒரு யோகா சென்டர் வைத்திருக்கிறார். அங்கே பயிற்சி பெற்ற 2 மாணவர், ராம்குமார் 19, அவர் படித்து முடித்துவிட்டு ஏசி மெக்கானிக்காக இருக்கிறார், 19 வயது. கௌரி ஸ்ரீ வயது 14, பாரதிய வித்யா பள்ளியில் அவர் படித்து கொண்டிருக்கிறார். இவங்கள் இருப்பரும் இப்பொழுது ஹலாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் ஹலாசனம் செய்வதற்காக முயற்சி செய்யுங்கள். முதுகிலே கையை வச்சுக்கோ, காலை வரைப்பாக்கே, முட்டை நிமிரு, அப்படி வை, கை சுருக்கு, கை அகலமாக இருக்குது, இல்லைன்னா முதுகிலே கையை வச்சு செய்யலாம். தலை நேர வை, தலை திருப்பாத, கை விரலை சேர்த்துக்கோ. ஹலம் என்றால் ஏர் என்று பொருள். ஏர் மாதிரி இருக்கிற காரணத்தினால் இதற்கு ஹலாசனம், ஏர் ஆசனம் என்று பெயர். ஏர் பூமியை உழுதாத்தான் பயிர் விளையும். இந்த ஆசனம் செய்வதால் எந்த நோயையும் கட்டுப்படுத்தக்கூடிய, நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ஈஸ்னோஃபோலியோ, மூக்கடைப்பு, தும்மல், இன்ன பிற பிரீத்திங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆசனம் செய்வதால் முற்றிலும் நீங்கும். ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்யும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மூச்சிடுங்க. மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. அப்படி வை, கால் முட்டை நிமிரு. எவ்வளவு மூக்கடைப்பு இருந்தாலும், சளி தொல்லை இருந்தாலும் சரி, இந்த ஆசனம் போட்ட உடனே மூக்கு திறந்துடும். ஈஸ்னோஃபோலியோ, மூக்கடைப்பு, சளி வந்துக்கிட்டே இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம். இந்த மாதிரி ஆசனங்களை பண்ணால் உடனே சளி நின்றுடும். சளிக்காக எந்த மாத்திரையும் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு இஎன்டி டாக்டர் செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் இந்த ஒரே ஆசனம் செய்திடும். அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். முழுமையாக செய்ய வேண்டும் என்பதே இல்லை. வயசாகி போச்சு, அவங்களாம் முழுமையாக செய்ய முடியாது. இந்த காலை தரையில் தொடாட்டாலும் காலை தரையில் தொடுவதற்கு முயற்சி பண்ணாலே இந்த ஆசனத்தினுடைய முழு பலனும் கிடைத்து விடுகிறது என்பதுதான் அனுபவ உண்மை. அதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வயசான காலத்தில் நான் எங்கே வளைய, எங்கே குனியன்னு ரொம்ப அங்காலாய்ப்பாங்க. தேவையில்லை. முடிந்த அளவு செய்யுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக முழு பலனும் கிடைக்கும் என்பதை நம்புங்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சிறுவர் முதல் பெரியோர்கள் வரை, நோயாளிகள் எல்லோரும் பழகி தங்கள் உடல்நலத்தை பேணி 100 ஆண்டு எல்லா செல்வம் பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.